அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். தற்போது உங்கள் முன்னால் எனக்கு பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால் வரதட்சணை. மனித வாழ்க்கையில ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தவிர்க்க முடியாத நிகழ்ச்சிகள்ல முக்கியமான நிகழ்ச்சி எது? இந்த திருமணம் சொல்லலாம். ஒரு திருமணம்னாக்கா அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. தனக்கு திருமணம் நடக்க போது ஒரு ஆண் செய்யறான், மிக மகிழ்ச்சி அளிக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கும் தனக்கு திருமணம் நடக்க போதுன்னு மகிழ்ச்சியா இருக்கா? இல்ல. ஒரு பெண் என்ன செய்யறா? ரொம்ப தனக்கு திருமணம் நடக்க போதுன்னா ரொம்ப மனசு கஷ்டப்படுறா. ஏன்? இதுவரையில தன்னுடைய தாயும் தந்தையும் எதற்காகவும் அடுத்தவங்கள்ட்ட கையேந்தது கிடையாது. இப்போ நமக்கு திருமணம் நடக்க போதுன்னா தன்னோட தந்தை என்ன செய்யணும்? பள்ளிவாசலா போய் ஏறி இறங்கணும். தன்னோட தாய் என்ன செய்யணும்? ஒரு வீடா போய் ஏறி இறங்கணும். காரணம் என்ன? எனக்கு 5 பெண்கள் இருக்காங்க, எனக்கு 3 பெண்கள் இருக்காங்க, அவங்களை எப்படி நான் திருமணம் முடிச்சு கொடுக்கறதுனே தெரியல. அதனால நீங்க என்ன செய்யுங்க, உங்களிடத்துல தொகைய எனக்காக கொடுங்க, என்னோட பெண்ணை நான் திருமணம் முடிச்சு கொடுக்கணும், உங்களால ஈண்ட தொகையை கொடுங்கன்னு ஒரு தந்தை என்ன செய்வாங்க? பள்ளிவாசலா ஏறி இறங்குவாங்க. நம்ம ஜும்மா தினத்துல பார்க்கலாம். இதை நினைச்சு அந்த பெண் என்ன செய்றார்? இதுவரையில நம்மளோட தந்தை யார்கிட்டையும் எதற்காகவும் கையேந்தலையே, இன்னைக்கு நமக்காக என்ன செய்யறாங்க? வீடு வீடா ஏறி இறங்குறாங்க, பள்ளிவாசல் ஊரூரா போய் கேட்கிறாங்களே, ரொம்ப மனசு கஷ்டப்படுறா. இது எதுக்கு? இந்த வரதட்சணை என்ற ஒரு பெரிய கொடுமையின் காரணமாக தான். இந்த வரதட்சணை என்பது எப்படி இந்த மார்க்கத்துல வந்தது, எப்படி இந்த மனித சமுதாயத்துல வந்ததுன்னு பார்த்தா, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுறான், பெண்களுக்கு அவர்களின் மனத்தொகையை நீங்கள் மகிழ்வோடு கொடுத்துங்க அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க? பெண்கள் கிட்ட மகர் தொகையை கேட்கறது இல்ல. இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு என்ன சொல்லி காட்டுது? உங்களுக்கு மகர் தரலையா, நீங்க உரிமையோட போய் கேளுங்க, உங்களுக்கு மகர் என்ன செஞ்சிருக்க, நீங்க ஒரு பொற்குவிலையே மகராக கேட்டாலும் அது இந்த ஆண் சமுதாயம் என்ன செஞ்சிடணும்? மகிழ்வோட கொடுத்தே ஆகணும்னு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கான். ஆனா இன்னைக்கு பெண்கள் சில பேர் என்ன செய்யறாங்க? தனக்கு திருமணம் முடிச்சுட்டா போதும், மகர்லாம் தேவையே கிடையாது, நமக்கு நல்ல விதமா ஒரு வாழ்க்கையை அமைஞ்சிட்டா போதுன்னு தன்னுடைய வாழ்க்கைய அவங்க அமைச்சுக்கிறாங்க. இது என்னாவது இந்த ஆண் வர்க்கம் கேட்கக்கூடிய நிலைமையில வந்துடுச்சு. இன்னும் ரசூலா என்ன சொல்லி காட்டுறாங்க? அல் யதுல் உல்யா கைரும் மினல் யதி சுஃப்லா, கீழ் இருக்கும் கையை விட மேல் இருக்கும் கையை சிறந்த ரசூலா சொல்லி காட்டுறாங்க. இன்னைக்கு மகர் கொடுக்கக்கூடிய இந்த ஆண்கள் கீழே கையை தாழ்ந்து வரதட்சணை கேட்கக்கூடிய நிலை இருக்கு. ரசூலா என்ன சொல்லி காட்டுறாங்க? மேல் இருக்கும் கை தான் கீழே இருக்கும் கையை விட சிறந்ததுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? யாருமே மகரை கொடுக்கறது இல்ல. மகரை கொடுக்காம வரதட்சணை நம்ம கேட்டு பெறோம். இதனால என்ன ஆகுது? எத்தனையோ பெண்கள் முதிர் கன்னிகளா இருக்கிறாங்க. 30 வயதாகியும் என்னால வரதட்சணை கொடுக்க முடியலையே. இதனால என்ன செய்றாங்க? என்னோட தாயும் தந்தையும் வெட்டி தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. என்ன பாவம், உன்னோட பொண்ணுக்கு 23 வயசு ஆயிடுச்சு, 25 வயசு ஆயிடுச்சு, பக்கத்து பொண்ணுக்கு 19 வயசு தான் ஆகுது, 13 வயசு தான் ஆயிடுச்சு, அதுக்குள்ள திருமணம் முடிச்சு போயிட்டேன்னு எல்லாரும் என்ன கேக்குறாங்க? என்னோட தாய் தந்தை கேக்குறாங்க. இதனால அசிங்கமா இருக்கு, இதனால எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும். இதனால சில பெண்கள் என்ன செய்றாங்க? தவறான வழிக்கு போயிடுறாங்க. இன்னும் சில பெண்கள்லாம் வீட்டை விட்டே ஓடி போற நிலைமை ஏற்படுது. இதுக்கு காரணம் என்ன? இந்த வரதட்சணைங்கிற ஒரு பெரிய கொடிய நோய் தான் இது காரணமே. ரசூலா சொல்லி காட்டுறாங்க, யா மாஷர ஷபாப் மனிஸ்ததா மின்குமுல் பாத் ஃபல்யதஸவ்வஜ், வாலிப சமுதாயமே உனக்கு திருமணம் முடிக்க சக்தி பட்டுடுச்சுன்னா என்ன செய்? திருமணம் முடிச்சுக்கோன்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த திருமணம் முடிக்க சக்தி என்பது இந்த இடத்துல எதை குறிக்கிறது? உன்னால ஒரு பெண்ணை வைத்து வாழ முடியும். உன்னை நம்பி ஒரு பெண் வந்துட்டான்னா அவளுக்கு உணவு உடையும் இன்னவளுக்கு என்னெல்லாம் தேவையோ என்னால கொடுக்க முடியும் உனக்கு எப்ப தோணுதோ அப்ப திருமணம் முடிச்சுக்கோன்னு ரசூலா சொல்லி காட்டுறாங்க. இந்த இடத்துல ரசூலா உனக்கு எந்த பெண்ணுகிட்ட எந்த அளவுக்கு வாங்க முடியுமோ நீ வாங்கிக்கோன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல, உன்னால கொடுக்க முடியுமா, உனக்கு சக்தி இருக்கா, அப்ப நீ திருமணம் முடிச்சுக்கோன்னு சொல்லி காட்டுறாங்க. ஆனா இந்த ஹதீஸ நம்ம யாரும் கேட்கறது இல்ல. எனக்கு என்னது? நான் படிச்சிருக்கிறேன், டாக்டருக்கு படிச்சிருக்கிறேன், இன்ஜினியருக்கு படிச்சிருக்கிறேன், இன்னும் எனக்கு கவர்மெண்ட் ஜாப்ல நான் இருக்கிறேன், அதனால எனக்கு நல்ல
வரதட்சணை கொடுக்கணும், இன்னும் எனக்கு ஒரு பைக் வாங்கி தரணும், நான் போறதுக்கு நடந்துலாம் நான் வேலைக்கு போக மாட்டேன், பஸ்ல எல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், தொங்கிட்டு போக மாட்டேன், எனக்கு பைக் தான் வேணும், அதுவும் நான் பெரிய ஹீரோ ஹோண்டா தான் வேணும்னு இந்த ஆண் சமுதாயம் கேட்டு பெறுது. உடனே சொல்லலாம் இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது, நானும் கேட்கல அப்படின்னு நீங்க சொல்லலாம். நான் எல்லா ஆண்களையுமே இங்க சுட்டி காட்டல, ஒரு சில ஆண்கள் தான் செய்யறாங்க, நான் படிச்சிருக்கேங்கிறாங்க. இன்னும் அவங்களோட பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, ஆடு சந்தையில பாத்தீங்கன்னா ஆடு மாடு விற்பாங்க. இந்த ஆடு என்ன செய்யும், நல்ல ஆடா இருக்கு, இன்னும் ஒரு மாடு இருக்கும், இந்த மாடு 10 லிட்டர் பால் கறக்கும், இன்னும் இது டெல்லி பசுவா இருக்குது, இன்னும் நல்லா இந்த மாடு லிட்டர் பால் கறக்கும். விக்கிறவங்க என்ன சொல்லுவான், இந்த தொகை கொடுத்தாதான் என் மாட்டை நான் விக்கிறேன் அப்படின்பா. அதே போல இன்னைக்கு ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, என் மகன் இன்ஜினியருக்கு நான் படிக்க வச்சிருக்கிறேன், டாக்டருக்கு படிக்க வச்சுக்கிறேன், இன்னும் கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கிறான், என் மகனுக்கு நீ இந்த அளவுக்கு தான் வரதட்சணை கொடுக்கணும், அது என்ன செய்யணும், 100 பவுன் போடுறியா, அது மட்டும் பத்தாது, சீர்ஜாமெல்லாம் வேணும் எனக்கு, இன்னும் என்னது வருஷத்தைய சீர் செய்யணும், இன்னும் அந்த பிள்ளை பிறந்தா சீர் செய்யணும், இப்படி கேட்டு தர்றாங்க. ஒரு ஆடு மாடு சந்தையில விக்கிற போல ஒரு ஆண் மகன் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு திருமணம் என்ற பேர்ல போய் பொண்ணு பார்க்கக்குள்ளேயே இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் பேசிட்டு வந்துடுறாங்க. யாராவது ஒரு ஆண் மகனை போடான்னு சொல்லிட்டா என்ன சொல்லுவாங்க, என்னை எப்படி நீ திட்டலாம், நீ அவ்வளவு பெரிய கூட்டத்துல என்னை எப்படி நீ அசிங்கப்படுத்தான்னு கேக்குறாங்க. அப்போ இந்த திருமணம் என்ற நிகழ்ச்சி மூலமா உன்னை ஆடு மாடு போல ஒரு சந்தையில விற்கிறாங்களே, உனக்கு இப்ப கோபம் வரலையா, உனக்கு இப்ப ரோஷம் வரலையா? ஒவ்வொருவரும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நமக்கு என்ன செஞ்சிருக்க, அல்லாஹ்தாலா கல்வி திறனை கொடுத்திருக்கிறோம், சம்பாதிக்கிற திறனை கொடுத்திருக்கிறோம், நம்ம தான் என்ன செய்யணும், ஒரு பெண்ணுக்காக எல்லாத்தையுமே கொடுக்கணுமே தவிர அவகிட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது, எதையும் கேட்டு பெறக்கூடாது. அதாவது ஒரு பெண்ணுக்கு பிரசவம் என்பது மறுபிறப்பு போல. ஒரு பெண் குழந்தை பெற்றெடுக்கும் போது மரணத்தை தொட்டுட்டு வரா, அந்த நிலையில என்ன செய்யறாங்க, அந்த நிலையிலையும் அந்த ஆண் மகன் வீட்டுல சீர் கேட்கறாங்க, இந்த மாதிரிலாம் நீ கொண்டு வா, அது பொம்பளை பிள்ளையா இருந்துச்சா அது என்னது சாவடிச்சிடணும், இன்னும் ஆம்பளை பிள்ளையா இருக்கா அதுக்கு இத்தனை போனா என்ன செய்ய நகை செய்யுன்னு அந்த சீர் கேட்கறாங்க. ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாரு, யாருக்காக அந்த பெண் பெற்றெடுக்கிறா, உனக்காக தான். உன்னை ஊர்ல உள்ளவங்க குழந்தை இல்லாதவன்னு சொல்லிடக்கூடாது, உனக்கு ஆண் தகுதி இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுக்காக ஒரு பெண் பல துன்பங்களை பெற்று அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறா. அப்படின்னு என்ன செய்யறாங்க, அந்த குழந்தையை பிரிச்சு பாக்குறது. ஆண் குழந்தையா இருந்தா அந்த குழந்தைய வளர்க்கறதா, பெண் குழந்தையா இருந்தாக்கா அந்த குழந்தைய சாவடிச்சிடுறதா. இது இன்னைக்கு நேற்று அந்த பழக்கம் கிடையாது. அதாவது அல்லாஹ்தாலா 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அல்லாஹ்தாலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், உங்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டால் அவங்களோட முகம் என்ன செய்யுதான், அப்படியே கருண்டு சுருங்கி போயிடுதான். எதுக்காக, தனக்கு பெண் குழந்தை பிறந்துச்சுங்கிற காரணத்துக்காக அவங்களுடைய முகம் கரண்டு சுருங்கிடுதுன்னு சொல்லி அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுறான். இன்னைக்கு நான் அதே வசனத்துல அல்லாஹ்தாலா தொடர்ந்து சொல்லி காட்டும் போது என்ன செய்யறாங்களா, அவங்க இந்த பெண் குழந்தைய நம்ம கூடவே வச்சுக்கிறதா இல்ல சாவடிச்சிடலாமா, அதாவது பெண் குழந்தையா பிறந்துருச்சு இத நம்மளோட வளர்த்துக்கலாமா இல்லாட்டி சாவடிச்சிடலாமான்னு சொல்லி காட்டுறாங்களா. ஏன் இது, இந்த பெண் குழந்தை நாளைக்கு வளர்ந்ததுன்னா அதுக்கு என்ன செய்யணும், படிப்புல இருந்து அது செலவு பண்றோம். இதே ஆண் குழந்தையா இருந்தா அதுக்கு நம்ம எவ்வளவுதான் செலவு பண்ணாலும் நாளைக்கு என்ன செஞ்சிடும், அந்த ஆண் பிள்ளை நமக்கு சம்பாரிச்சு போட்டுடும். இதே பெண் பிள்ளையா இருந்தா என்னைக்கா இருந்தாலும் வேற ஒருத்தர் வீட்டுக்கு தானே போனோம், நமக்கு மேலும் மேலும் இந்த பெண் பிள்ளை செலவு வச்சுக்கிட்டே தான் இருக்கும். இதனால நமக்கு வரவு கிடையாது. இதே காரணமா என்ன செஞ்சிடறாங்க, பெண் குழந்தைகளை கருவிலே சாவடிச்சிடுறாங்க. ஹிந்து என்ற ஒரு செய்தித்தாளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த செய்தித்தாள்ல இந்த குழந்தைகளை கொல்றதுக்காக புதுவிதமான முறையை கையாளுறாங்களாம். அதாவது என்ன செய்வாங்க, குழந்தையை கொல்றதுக்குன்னா கள்ளிப்பாலை ஊற்றி சாவடிப்பாங்க. ஆனா இப்ப இது நவீன காலம் இல்லையா, இது கம்ப்யூட்டர் யுகம். இந்த யுகத்துல என்ன செய்யறாங்க, பெண் பிள்ளை அந்த குழந்தையை சாவடிக்கிறதுக்கு ஃபேன் இருக்கு இல்லையா, அந்த ஃபேனோட காத்தை அதிகமா வச்சு அந்த பிள்ளைகிட்ட காட்டுறாங்க. அது என்ன செய்யும், மூச்சு திணறும் போது அந்த பிள்ளைங்க அதை தாங்காம மரணம் அடைஞ்சிருது. இன்னும் என்ன செய்யறாங்க, ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் உண்டான உறவே இந்த தொப்புள் கொடிதான். இந்த தொப்புள் கொடி என்ன செஞ்சிடறாங்கன்னா அறுத்துட்டு அதை முறையா பராமரிக்காம அந்த ரத்தம் வருது இல்லையா,
அந்த ரத்தத்தை நிறுத்திட்டாதான் அந்த குழந்தை என்ன செய்யும், உயிர் பிழைக்கும். அந்த ரத்தத்தை கவனிக்காமலே விட்டுட்டாங்கன்னா அந்த குழந்தை என்ன செஞ்சிருமா, காத்து உள்ள போய் அந்த குழந்தை வந்து செத்துருமா. இதே போல என்ன செய்யறாங்க, பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த மாதிரியான முறைகளை கொண்டு அதை சாவடிக்கிறாங்க. என்ன செய்யறாங்க, அந்த பிள்ளைகளை ஸ்கேன் மூலமா பார்த்து பெண் குழந்தையா இருக்கா இப்பவே சாவடிச்சலான்னு இன்னும் சிலர் அதிகமா டாக்டர்கிட்ட பணத்தை கொடுத்து சாவடிச்சுறாங்க. இதே போல பெண் பிள்ளைகளை மேலும் மேலும் அது ஊருக்கே, அதாவது இந்த உலகத்தையே அது பார்க்க கூடாதுன்னு கருவிலே சாவடிக்கிறாங்க. இதே போல உன்னுடைய தாய் நினைச்சிருந்தா, அது உன்னோட தாய அவங்களுடைய பெற்றோர்கள் நினைச்சிருந்தா உன்னோட தாய் எப்படி வந்திருப்பாங்க, அவனும் பெண் பிள்ளை தானே, நம்ம பிறக்க வச்சிருக்க வேண்டாம், கருவிலே சாவடிச்சலாம் நினைச்சிருந்தா நீ எப்படி இந்த உலகத்துக்கு உயிரோட வந்திருப்ப, இன்னும் உனக்கு சுகத்தை அனுபவிச்சு தராளே, இன்னும் உனக்கு பசிக்கும் போதெல்லாம் சாப்பாடு செஞ்சு கொடுக்க அந்த பெண்மணிய அவளுடைய பெற்றோர் நினைச்சிருந்தா உனக்கு இந்த இன்பத்தையும் இந்த சுகத்தையும் தரக்கூடிய இந்த பெண் எப்படி இந்த உலகத்துக்கு வரும்பாங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். நம்மள நினைச்சிட்டு இருக்கோம் அல்லாஹ் தஆலா நம்மள எதுவும் கேட்க மாட்டான், நம்ம இந்த உலகத்துல நம்மளோட இச்சைப்படி நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சில நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சிலர் சொல்லுவாங்க நாங்களா என்னது வாங்கவும் மாட்டோம் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம கொடுக்க மாட்டோம், நம்ம வாங்க மாட்டோம். ஆனா நம்ம மீது அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான், கடமை வச்சிருக்கான். ஒரு தீமையை பார்த்தாக்கா அந்த தீமையை நம்ம தடுக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, நீங்க யாராவது ஒரு தீமையை பாக்குறீங்களா, அந்த தீமையை உங்களோட கரத்தால தடுங்க. உங்களோட கரத்தால தடுக்கிறதுக்கு நீங்க சக்தி பெறலையா, உங்களுடைய நாவால தடுங்க. உங்களுடைய நாவால பெறத்துக்கும் நீங்க சக்தி பெறலையா, நீங்க மனதால வெறுத்து ஒதுக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், வரதட்சணை வாங்குறாங்க, அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்லணும் வரதட்சணை எல்லாம் வாங்காதீங்க. இன்னைக்கு ஒரு பெண் வீட்டுல கொடுக்கறதுக்கு சக்தி இருக்கு, அவங்க கொடுத்துடுறாங்க. இதே வேற சில பெண்கள் என்ன செய்யறாங்க, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சில பெண்கள் வீட்டுல வாங்குறாங்க. அப்படிப்பட்ட பெண்கள்லாம் தர முடியாது. அப்போ எல்லாருமே சேர்ந்து நம்ம தடுத்தாதான் இன்னும் சில பெண்களுக்கு வாழ்க்கை அமையும். அதனால வரதட்சணை நீங்க வாங்காதீங்க. நீங்க வாங்குறதுனாலதான், நீங்க கேட்கறதுனாலதான் அவங்க கொடுக்கறாங்க. நீங்க கேட்காம இருந்தாக்கா அவங்க ஏன் தர போறாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும், போய் அவங்கள்ட்ட வாயால சொல்லி பார்க்கணும். கையால போய் நம்ம முடிஞ்ச சக்தி பெற்றாக்கா நீ வாங்காதப்பான்னு கையால போய் தடுக்கணும். நம்மளால கையால தடுக்கிறதுக்கு சக்தி பெறலையா, நாவால தடுக்கணும். அப்படி நாவால தடுக்கிறதுக்கும் நம்ம சக்தி இல்லையா, அந்த காரியத்தை விட்டு நம்ம தவிர்த்து வந்துக்கணும். ஆனா என்ன செய்வாங்க, சில பேரு வரதட்சணை வாங்குறாங்கன்னு தெரியும், அந்த இடத்துல போயிட்டு அவங்களோட பங்கை கலந்து கொள்வாங்க. இப்படிலாம் செஞ்சாக்கா சில என்ன செய்வாங்க, அவங்களே வரதட்சணை கொடுக்கற வீட்டுக்குலாம் போய் கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கே எல்லாமே தெரியுது, அவங்களும் அந்த வரதட்சணை கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டு வந்தாங்க. அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வரதட்சணை வாங்கலாம் தான் போல இருக்குன்னு சிலர் தவறான எண்ணம் கொண்டு இன்னும் மேலும் மேலும் வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நமக்கு தெளிவா தெரியுது இவங்க வரதட்சணை வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை விட்டு நம்ம தவிர்த்து கொள்ளணும். அப்பதான் நினைப்பாங்க, இன்னைக்கு நம்ம ஊர்ல கல்யாணம் வச்சோம், வரதட்சணை வாங்கிட்டு நம்ம கல்யாணத்தை வச்சிருக்கிறோம், இன்னைக்கு யாருமே வரலையே, எல்லாரும் நம்ம வீட்டை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இது காரணம் என்ன, நம்ம வரதட்சணை வாங்கிட்டதுனாலதான். அது பக்கத்துக்காரர் என்ன செய்வாங்க பார்த்துட்டு, ஆமா அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு என்ன செஞ்சாங்க, யாருமே வரல, அப்ப நம்ம வீட்டையும் எல்லாரும் ஒதுக்கிடுவாங்க. நம்மளும் என்ன செய்யக்கூடாது, ஒதுக்காம இருக்கணும்னா இந்த வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு ஒவ்வொருவரும் முடிவு செய்வாங்க. அப்ப இன்ஷா அல்லாஹ் நம்ம இதுவரை என்னது இந்த வரதட்சணை போன்ற நிகழ்ச்சிகள்ல கலந்திருந்தாலும் இனிமேல் நம்ம தவிர்த்து கொள்ளணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா தன்னோட திருமண சொல்லி காட்டும் போது இன்ன பத்துஷை ரப்பிக்கு லஷதீர், நிச்சயமாக உங்களுடைய இறைவனின் பிடி மிக கடுமையானதா இருக்கும்னு அல்லாஹ் தஆலா தன்னோட திருமணம் சொல்லி காட்டுறான். இன்னைக்கு நம்ம அல்லாஹ் எதுவும் கேட்க மாட்டான், அல்லாஹ் நம்மள விட்டுடுவான். நம்ம தான் வாங்கலையே, நம்ம என்ன செய்யல, நம்ம பெண்ணுக்கும் நம்ம வரதட்சணை கொடுக்கலன்னு நம்ம இருக்கலாம். ஆனா நம்ம மீது ஒவ்வொருவர் மீதும் தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கடமை இருக்குது. அதனால நம்ம என்ன செய்யணும், இந்த தீமை விட்டும் நம்ம தவிர்த்து கொள்ளணும். இல்லாட்டி அல்லாஹ் என்ன சொல்றான், என்னோட பிடி மிகவும் கடுமையானதாக இருக்கும், இந்த பிடியிலிருந்து நீங்க தவிர்த்து கொள்ள செய்யணும். உங்களை மட்டும் நீங்க திருத்தி கொண்டா போதாது, உங்களுடைய அக்கம் பக்கத்துல உள்ளவங்களையும் நீங்க இந்த கொடுமையான இந்த வரதட்சணையில இருந்து தவிர்த்து கொள்ள அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இன்னும் அல்லாஹ் தஆலா தன்னோட திருமணத்துல சொல்லி காட்டும் போது யுதிஹிபுக்கும் வ யஅதி பிஹல்கின் ஜதீத், அதாவது இந்த சமுதாயத்தை மாற்றிட்டு வேற ஒரு சமுதாயத்தை கொண்டு வர நான் சக்தி பெற்றிருக்கேன். இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க,
இந்த உலகத்தை நான் அழிச்சிட்டு நான் நாடினா இந்த வினாடியை என்ன செய்வேன், இந்த உலகத்தை அழிச்சிட்டு ஒரு புதிய படைப்பை கொண்டு வரதுக்கு நான் தகுதி உள்ள அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம என்னதான் தீமை செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் தஆலா நம்மள மறுமை வரை விட்டு வைப்பான்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில கடைசி வரை இப்படியே வாழ்வோம்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் என்ன செய்வான், இப்ப நம்ம உட்கார்ந்துட்டே இருப்போம். நம்ம பார்த்திருக்கோம் நியூஸ்ல எல்லாம், குஜராத் பூகம்பம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன, அங்க இருக்கவங்க நினைச்சு பார்த்தாங்களா நமக்கு என்ன செய்யாது, இப்ப பூகம்பம் வராது, மறுமையில அல்லாஹ் என்ன செய்வான், இந்த பூமியை அழிச்சிருவான்னு அவங்க நினைச்சாங்களா? இல்ல, ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்காங்க, சாப்பிட்டு இருந்திருப்பாங்க, தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த நேரத்துல அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த பூமியை புரட்டி விட்டான். அதே போல அல்லாஹ் தஆலா இந்த பூமியை புரட்டுவான். இந்த வரதட்சணை என்ற கொடிய நோயிலிருந்து நம்ம தவிர்த்து கொள்ளாம இன்னும் இதே போல நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்தோம்னா அல்லாஹ் என்ன செய்வான், கண்டிப்பா அழிச்சிட்டு இந்த இடத்துல வேற ஒரு சமுதாயத்தை கொண்டு வரதுக்கு வல்ல இறைவனுக்கு சக்தி இருக்கு, அதுக்கு அவனுக்கு ஆற்றல் இருக்கு. இன்னைக்கு என்ன செய்யறாங்க, இந்த வரதட்சணை மூலமா எத்தனையோ பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையில சீர்குலைஞ்சு போயிருக்கிறாங்க. இன்னும் தன்னுடைய வாழ்க்கையே திசை மாறி போயிருக்கு. ஒரு சில பெண்கள் என்ன செய்யறாங்க, நமக்கு திருமணமே ஆவலையே, நம்ம என்னது நம்மளோட இளம் வயது பெண்கள்லாம், நம்மளோட சிறிய வயது பெண்கள்லாம் திருமணம் முடிச்சுக்கிட்டு நல்ல முறையில குழந்தையோட வாழ்க்கை நடத்துறாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம், இன்னும் நம்ம பெற்றோர்களுக்கு பாரமா இருக்கமேனு வீட்டை விட்டு ஓடி போறாங்க. இது காரணம் என்னங்க, இந்த வரதட்சணை தான். நீ மட்டும் வரதட்சணை வாங்காட்டி ஒரு பெண் என்ன செய்வா, நீ மகர் கொடுப்ப. இந்த மகர் நல்லா செய்து யாருக்காவது எந்த கஷ்டமா இருக்கா, யாருக்கு எந்த கஷ்டமும் இல்ல. இன்னும் ஒரு சில பெண்கள் சொல்றாங்க, ஒரு பெண் தான் என்ன செய்யறா, எங்க வீட்டுல வந்து வாழ போறா, அவளுடைய காலம் முழுக்க எங்க வீட்டுலதான் இருக்க போறா. நீங்க என்ன செய்றீங்க, அவகிட்ட எதுவும் வாழக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும், சும்மாவே அவளுக்கு சாப்பாடு போடணுமா, இன்னும் நாங்க வரதட்சணை மட்டும் கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க, அதை நான் மகர் மட்டும் கேட்கறீங்க அப்படிங்கிறாங்க. மகர்னா என்ன, ஒரு பெண், அதாவது திருமணத்தின் மூலம் ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி சேர்ந்துதான் வாழறாங்க. இதனால ஒரு ஆணுக்கு என்ன செய்யல, எந்த விதமான இழப்புகளும் கிடையாது, எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஆனா ஒரு பெண் என்ன செய்யறா, திருமணமான முதல்ல இருந்து அவளுடைய இன்பங்கள், அவளுடைய சுய வேலைகள் என்ன செய்ய முடியாது, அவளால செஞ்சுக்க முடியாது. ஒரு ஆண் வீட்டுல, அதாவது திருமணம் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அவன் நினைச்ச நேரத்தைப்படி அவ இஷ்டப்படி சாப்பிட முடியாது. அவனா செய்வா, தன்னுடைய வீட்டுல தலைவலிச்சாலோ இல்ல சாதாரணமா ஏதாவது ஒரு காய்ச்சல் வந்துட்டாலோ படுத்துப்பா, ஒரு சின்ன வேலை கூட செய்ய மாட்டா. இதே தன்னுடைய கணவர் வீட்டுக்கு போனா அந்த மாதிரி படுக்க முடியுமா, அது மாதிரி வேலை செய்யாம இருக்க முடியுமா, முடியாது. என்னதான் தனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் தன்னுடைய கணவருக்கும் இன்னும் தன்னுடைய கணவர் வீட்டுல உள்ள ஒவ்வொருவருக்கும் பணிவிடை செய்து அதுக்கப்புறம் தான் அவ என்ன பசியா இருந்தாலும் அவ சாப்பிடுவா, இன்னும் தன்னுடைய தேவைகளை அவ பூர்த்தி செய்வா. இன்னும் ஒரு பெண்ணா செய்வா, அவளோட கணவன் மட்டுமல்ல, கணவனுடைய தந்தை, கணவனுடைய தாய், இன்னும் கணவனுடைய அக்கா தங்கைகள், இன்னும் கணவனுடைய அண்ணன் தம்பிங்க, அவங்க எல்லாருக்கும் என்ன செய்யணும், பணிவிடை செய்யணும். அவங்களுடைய துணிகள்லாம் துவைச்சு போடணும், இன்னொன்னு செய்யணும், அவங்களுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு தரணும். இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஒரு பெண் கஷ்டப்பட்டு செய்வா. அப்படி இருந்தா என்ன செய்யறாங்க, ஒரு பெண்ணை வேலைக்காரி போல நடத்துவாங்க. ஆனா என்ன செய்ய, நம்ம வேலைக்காரிக்கு இந்த வேலை செஞ்சினா உனக்கு மாசம் இவ்வளவு சம்பளம் தரேன்னு நிர்ணயிச்சிரும் வேலைய. ஆனா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பெண்ணுக்கு என்ன செய்யறோம், அந்த பணத்தை வந்து நிர்ணயிக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலா அந்த பெண்ணுகிட்டே நீ என்ன செய்ய போற, எங்க வீட்டுல வாழ போற, உனக்காக நாங்க இதெல்லாம் செய்யணும், அதனால என்ன செய்ய, எங்களுக்கு 50 பவுனா, இன்னும் இத்தனை ஆயிரமா, இன்னும் சீர்ஜாமா, தலை பெருனாவா, இன்னும் தலை பிரசவமா, இதுக்கு நீ என்ன செய்ய, இந்த பணம்லாம் உன்னுடைய தாய் வீட்டுல இருந்து வாங்கிட்டு வான்றோம். அப்படியே வாங்கிட்டு வரலையா என்ன செய்யறாங்க, அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. இன்னும் சிலர் என்ன செய்யறாங்க, போட்டு எரிச்சிடுறாங்க. இது காரணம் என்ன, அந்த பெண் அவ கேட்ட தொகைய வாங்கிட்டு வராதனாலதான். இதே அந்த பெண் அவங்க கேட்ட தொகையை வாங்கிட்டு வந்துட்டாக்கா நல்ல முறையில, அதாவது மருமகள் போல தன்னுடைய மகளுக்கு நிகரா இல்லாம மகளுக்கு அடுத்த மகளா வச்சு நல்ல முறையில கவனிப்பாங்க.
எப்ப தான் சொல்ற சீர்வரிசை தான் கேட்கக்கூடிய நகை பணம் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாக்கா நல்ல முறையில கவனிப்பாங்க. அப்படி அவங்க எதுவும் கொண்டு வரலையா என்ன செய்யறது? ஒரு அடிமையை விட எந்த இஸ்லாமிய மார்க்கம் நான் வளர்ச்சி விட்டு அடிமைகளை ஒழித்து அறிந்ததோ அந்த இஸ்லாமிய மார்க்கத்துல வரதட்சணை நீ கொண்டு வரலையா, நான் கேட்ட சீர்பணத்தை நீ கொண்டு வரலையா, உனக்கு என்னது இந்த இல்லறம் இனிய இல்லம் கிடையாது. எப்படி இருக்கும்? ஒரு கொடுமையான நரகம் போல இருக்கும். அந்த பெண் என்ன செய்வாங்க? நின்னா தப்புன்னு சொல்லுவாங்க, உட்கார்ந்தா தப்புன்னு சொல்லுவாங்க. அந்த பெண் ஏதாவது ஒரு பொருளை விரும்பி கேட்டாலா, ஆமா இது அம்மா வீட்டுல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு போல இங்க எல்லாத்தையும் கேக்குது. இன்னும் அம்மா வீட்டுல என்ன செஞ்சாங்க? நேரத்தை தான் சாப்பிட்டாங்களா, இத்தனை சாப்பிட்டாங்களா, வேலை வேலைக்கு சாப்பிட்டாங்கன்னு சொல்லி அந்த ஆண் வீட்டுல இந்த மாதிரி அந்த பெண்கள் எல்லாம் போட்டு கொடுமை செய்யறாங்க. இதுக்கு இந்த வரதட்சணை என்ன? அவ கேட்ட தொகையை கொண்டு வந்தாக்கா நல்ல முறை நடத்துவாங்க. அவ கொண்டு வராட்டி அந்த மருமகளை போட்டு சித்திரவதை செய்வாங்க. நம்மளோட இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லி காட்டுது? ஒரு பெண் என்ன செய்யறான்? நிறைய இழப்புகள் ஏற்படுறவளுக்கு தன்னுடைய பிரசவத்தின் போது உயிர் போய் வேற உயிரை கொண்டு வரா. அதனால என்ன செய்யும்? நீ நல்ல முறையில் நடந்துக்கோ. அவ உன்கிட்ட ஒரு பொற்குவையிலேயே மகளா கேட்டாலும் நீ மகிழ்வோடு கொடுத்தன்னு சொல்றாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. அவங்களோட ஆடையில ரசுலா மஞ்சள் நிற ஒரு அடையாளத்தை பாக்குறாங்க. பார்த்துட்டு கேக்குறாங்க, இது என்னப்பா உன்னோட ஆடையில இந்த நிறத்துல அடையாளம் இருக்கு என்னன்னு கேக்குறாங்க. உடனே இருக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு யார் ரசூலா அப்படிங்கிறாங்க. உடனே ரசூலா கேக்குறாங்க, நீ எவ்வளவுப்பா மஹர் கொடுத்த அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஒரு பேருந்தங்கொட்டை அளவுக்கு தங்கத்தை மஹரா கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல ரசூல்லா நீ எவ்வளவு வரதட்சணை வாங்கினு கேட்கல, நீ என்ன மஹர் கொடுத்த அப்படின்னு கேக்குறாங்க. இன்னும் இந்த சஹாபாக்களோட நிலை எப்படி இருந்தது? அடுத்த வேளை உணவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கிற சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் முதல் கேள்வி என்னது? நீ எவ்வளவு மஹர் கொடுத்த அப்படிங்கறதுதான். ஆனா இன்னைக்கு நம்மளோட நிலைமை எப்படி இருக்கு? நல்லாதான் 3 வேளையும் கறிதான் சாப்பிடுறோம், நல்ல உணவு தான் உண்டுட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஒரு பெண் வீட்டுல வாங்கி செய்யக்கூடிய நிலை ஏற்படுது. இது காரணம் என்ன? நம்ம அல்லாஹ்வும் அவனோட தூதரும் சொன்ன வகையில நம்மளோட வாழ்க்கையை அமைச்சுக்கலங்கிறது தான். என்ன அல்லாஹ்வுடைய அச்சம் நம்ம இடத்துல இல்லாததுதான். அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறான். நம்ம இதுக்கு மாற்றமா நடந்தா அல்லாஹ் நாளைக்கு நம்மள மறுமையில கேள்வி கேட்பானே, இன்னும் இந்த கொடிய நரகத்துல போட்டு நம்மள மாட்டுவானேங்கிற ஒரு அச்சம் இல்ல. அந்த அச்சம் இருந்தாக்கா ஒவ்வொரு ஆணும் என்ன செய்வாங்க? வரதட்சணை நான் வாங்கவே மாட்டேன், எனக்கு திருமணம் முடிக்கலனாலும் பரவாயில்ல, நான் வரதட்சணை வாங்காம தான் மஹர் கொடுத்துதான் திருமணம் முடிச்சுட்டு உறுதியோட இருப்பாங்க. இன்னும் சிலர் தன்னோட தாய் தந்தையரை குற்றம் சொல்லுவாங்க, எனக்கும் இந்த வரதட்சணைக்கும் எந்த ஒரு காரணமுமே கிடையாது, என்னோட தாய் தந்தையர் தான் இது காரணம்ங்கிறாங்க. உன்னோட தாய் தந்தையர் மற்ற விஷயத்துல ஏவனாக்கா அதுல நீ கட்டுப்படுறியா? கட்டுப்பட மாட்டேன். நான் இப்படிதான் இருப்பேன், சொல்லுவோம் போன்னு சொன்னா போக மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் சுத்துவேன்னு சொல்றியே, இந்த மாதிரியான விஷயத்துல நீ என்ன செய்ய? பிடிவாதமா இருக்க வேண்டியதானே. அப்ப இது காரணம்லாம் என்ன? தான் மேல எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாது ஒரு காரணத்துக்காக தான் தன்னோட தாய் மேல என்ன செய்யறாங்க? ஆண்கள் பழி தூக்கி போடுறாங்க. ஆண் என்ன செய்யணும்? நான் வரதட்சணை வாங்கவே மாட்டேன்னு ஒவ்வொரு ஆணும் உறுதியோட இருந்து எத்தனையோ பெண்கள் என்ன செய்யறாங்க? திருமணம் முடிக்காம முதிர் கன்னிகளா இருக்கிறாங்க. இந்த மாதிரியான தீமைகளை விட்டு இந்த வரதட்சணைங்கிற கொடிய நோயிலிருந்து ஒவ்வொருவரும் தவிர்த்து கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வல்ல இறைவனிடம் பிரார்த்தித்தவளாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.